ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி சாரோட புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 6th 12th வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி புக் தான் வாங்கியிருக்கேன். இந்த புக்கில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இது 1 மார்க் மாதிரி தான் இருக்கும். இந்த புக் ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 6th 10th வரைக்கும் இருக்க 32 லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த புக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் லெசன்ஸ்க்கு லைன் பை லைன் கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் லெசன் சிந்து சமவெளி நாகரிகம். அதில் எப்படிலாம் கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்லேருந்து என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் எவ்வளோ அப்படின்னு எடுத்திருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ எடுத்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே பின்னாடி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புக் ஸ்கூல் புக் நல்லா படிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 6th 7th 8th 9th 10th எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம படிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டு போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கொஷின் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனும் கொடுத்துருக்கனால நம்ம டெஸ்ட்டு மாதிரியும் போட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 11th and 12th புக் பார்க்கலாம். 11th and 12th ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டுமே கவர் ஆகிரும். 11th and 12th பாயிண்ட் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படித்த பாயிண்ட்டு ரிவிஷன் பண்ண இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா புக் இன்சைடும் கவர் பண்ணிடுறாங்க, புக் பேக் கொஷினும் கவர் பண்ணிடுறாங்க. குவாலிட்டி வைஸும் இந்த புக் சூப்பராக இருக்குது. ஃபாண்ட்டும் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ கிருஷோபா அகாடமி சார் ரிவிஷனுக்கு இந்த புக் தான் நல்லாயிருக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த ஹிஸ்ட்ரி புக்கை வாங்கி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன புக்குனா 6th 10th வரைக்கும் உள்ள பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸோட புக் தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கும் பார்த்திங்கன்னா எல்லா லெசனுமே கவர் பண்ணியிருப்பார். 6th 10th வரைக்கும் உள்ள பாலிட்டி, ஃபஸ்ட்டு பாலிட்டி, அடுத்து எக்கனாமிக்ஸில் இருக்க 6th 10th வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸோட லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பார். இதுவும் இந்த புக்கும் பார்த்திங்கன்னா லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் எடுத்திருப்பார். ஃபஸ்ட்டு புக் இன்சைட் கொஷின்ஸ், கடைசியில் புக் பேக் கொஷின்ஸ், அதேமாதிரி புக் அந்த லெசனுக்கு பின்னாடி அதோட ஆன்சர் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு 11th and 12th பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் புக் பார்க்க போகிறோம். இந்த புக்கும் சேம் தான், எல்லா லெசனும் கவர் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் கவர் பண்ணியிருப்பார். இதுவும் ஃபஸ்ட்டு புக் இன்சைட் கொஷின் எடுத்துகிட்டு பின்னாடி புக் பேக் கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி அதோட ஆன்சர் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ சார் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் பிகினர்ஸ்க்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் ஈஸியாக இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். பிகினர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஷின் ஏரியா அப்படின்னு டோட்டல் டாபிக் 35 அப்படின்னு ஒரு புக் போட்டிருக்காரு. அதில் இம்பார்ட்டண்ட் டாபிக், அதில் ஜென்ரல் டாப்பிக்காக நிதி ஆணையம், திட்டக்குழு, ஜிஎஸ்டி, பஞ்சாயத் ராஜ், ஃபினான்ஸ் கமிஷன், இந்த மாதிரி பொதுவான இருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தனியாகவே ஒரு புக் மாதிரி குட்டியாக போட்டிருக்காரு. வேணுங்கிறவங்க சாரோட புக் வாங்கிக்கோங்க.